வணக்கம் மக்களே! சூப்பர் தமிழ் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றிய முக்கியமான அப்டேட்ஸ்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டு வரலாறை கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேர்தலோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ 1952ஆம் ஆண்டு தான் நம்மளுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நம்மளுக்கு இந்த மாதிரி தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் நடக்குது. இது தமிழ்நாட்டோட 17வது சட்டமன்ற தேர்தல். மொத்தம் இதுக்கு முன்னாடி 10 பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்தவச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், விஎன் ஜானகி, ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி, தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இதெல்லாம் 10 பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மெயின் கட்சி 3 கட்சி இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி, அப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கட்சி, அப்புறம் எடப்பாடி அவர்களுடைய அதிமுக கட்சி. இந்த 3 கட்சி தான் பிரைமரி கட்சி. மித்த எல்லாமே கூட்டணி கட்சி. இதில் பாஜக, நம்ம சீமான் அவர்களுடைய கட்சி, அதுக்கப்புறம் தீமானுடைய அவர்களுடைய நாத்தாக்கா, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகளாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்மளுடைய தேர்தல் நிலவரத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடோட வாக்கு எண்ணிக்கை எல்லா பக்கமும் வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் அளித்த வாக்குகள் கணக்கிடப்பட்டிருக்குது. இதில் இப்போ காலையில் நிலவரப்படி நம்மளுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, மக்கள் நீதி மையம், இந்த மாதிரி எல்லா கட்சியோட ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டுருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சில பேர் முன்னாடியில் இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 234 தொகுதி. அதில் நம்மளுக்கு தமிழ்நாடில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதுச்சேரியில் என்ன நிலவரங்கிறத நம்ம பார்க்கலாம். தாவேகா இது வரைக்கும் 108 இடத்துல முன்னணியில் இருக்கிறாங்க. அதிமுக இது வரைக்கும் 75 இடத்துல முன்னணியில் இருக்கிறாங்க. திமுக 49 இடத்துல முன்னணியில் இருக்கிறாங்க. இது காலையில் நடக்கிற நிலவரம் தான். இது காலையில் இப்போ 11 மணி ஆகுது. இப்போ நடக்கிற நிலவரம் தான். கடந்த 3 மணி நேரமாக எண்ணி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுருக்குது. இதோட நிலவரம் தான். இதே சாயங்காலம் நமக்கு 4 மணி 5 மணிங்கிறப்ப முழு அறிக்கையும் நம்மளுக்கு வந்துடும். யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் முன்னணியில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பின்னடைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்துடும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். தாவேகா 108 இடத்துலையும், அதிமுக 74 இடத்துலையும், திமுக 50 இடத்துலையும் முன்னணியில் இருக்கிறாங்க. நாத்தாக்கா, சீமான் அவர்களுடைய நாத்தாக்கா இது வரைக்கும் எந்த தொகுதியிலையும் முன்னிலை பெறவில்லை. ஓகே, இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம அதிமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார் முன்னிலையில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ராணிப்பேட்டை, அரக்கோணத்தில் தாவேகா 11,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. சிதம்பரம் தொகுதியில் தம்மின் அன்சாரி அப்படிங்கிறவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் அப்படிங்கிற ஏரியாவில் 13,000 வாக்குகள் பெற்று சரவணன் முன்னிலையில், பாமக சரவணன் முன்னிலையில் இருக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மெயின் இதில் தாவேகா 24,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. விருகம்பாக்கத்தில் சபரிங்கவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போது நிலவரப்படி தாவேகா 110 இடத்துலையும், அதிமுக 73 இடத்துலையும், திமுக 49 இடத்துலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இங்கே தமிழ்நாடுக்கு தேர்தல் நடக்கிற இதே சமயத்தில் மற்ற மாநிலங்கள்லேயும் நடந்திருக்குது. அப்போ அங்கே அஸ்ஸாமு, மேற்கு வங்கம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லையும் நம்மளுக்கு நடந்திருக்குது. அங்கே பாஜக 180, மேற்கு வங்கத்தில் பாஜக 180 தொகுதிகள்லையும், திரிணாமுல் காங்கிரஸ் 100 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போதைய நிலவரப்படி தாவேகா தான் 110 இடத்துல முன்னிலையில் இருக்குது. அதிமுக 73 இடங்களில் முன்னிலையில் இருக்குது. இது இப்போதைய நிலவரம் தான். போக போக நிலவரங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேமுதிகலேருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நின்ன தொகுதியில் 6,000 வாக்குகள் மட்டும்தான் பின்னடைவில் இருக்கிறாங்க. அவங்க விருதாச்சலத்தில் நின்றுருக்கிறாங்க. கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் அவங்க 5,000 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் 39,000 வாக்குகள் பெற்று பிரகாசம் அப்படிங்கிறவங்க தாவேகா தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்புறம் நடிகர்களில் நம்மளுடைய சுந்தர் சி அவர்களும் கருணாஸ் அவர்களும் இப்போதைக்கு பின்னடைவில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் எந்தெந்த இதில் வராங்க அப்படின்னு.
சீமான் தனியாக நின்று காரைக்குடி தொகுதியில் 5000 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறாரு. வேதாரண்யத்தில் இடும்பவானம் கார்த்திங்கிறவங்க 3000 வாக்குகள் பின்னணியில் இருக்கிறாங்க. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் 7500 வாக்குகள் பின்னணியில் இருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் தாவேக்கா 28,000 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறாங்க. ராதாபுரத்தில் திமுக அப்பாவுங்கிறவங்க 37,000 வாக்குகள் பின்னணியில் இருக்கிறாங்க. திருவொற்றியூரில் தாவேக்கா செந்தில்குமாருங்கிறவங்க 17,000 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகைங்கிறவங்க வந்து பின்னாடி 20,000 வாக்குகள், அவங்க காங்கிரஸில் இருந்து 20,000 வாக்குகள் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு சேனல்களையும் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்ருக்குது. வாக்கு எண்ணிக்கையில் வந்து தாவேக்கா வந்து இப்போ தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து 110 தொகுதியில் முன்னணியில் இருக்குது. அதிமுக 72, திமுக 52. வேளச்சேரியில் வந்து தாவேக்கா முன்னணியில் இருக்குது. திருமயம் தொகுதியில் வந்து ரகுபதிங்கிறவங்க திமுக முன்னணியில் இருக்கிறாங்க. சோழிங்கநல்லூரில் வந்து ஈசிஆர் சரவணனுங்கிறவங்க வந்து 13,000 வாக்குகள் பெற்று தாவேக்கால முன்னணியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைய நிலவரம் தான், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அஸ்ஸாம்லேயும் மேற்கு வங்கத்துலேயும் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் மற்ற சின்ன கட்சிகள் எல்லாமே நின்னதில் பாஜக இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் 180 தொகுதியிலையும் அஸ்ஸாமில் வந்து 134 தொகுதியிலையும் வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. காரைக்குடி தொகுதியில் மாங்குடிங்கிறவங்க வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சேப்பாக்கத்தில் வந்து தாவேக்கா செல்வம்ங்கிறவங்க வந்து 7,000 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறாங்க. மதுரவாயில் திமுக முன்னணியில் இருக்குது. திருவொற்றியூர், ஆர்கே நகர் அதிலெல்லாம் வந்து தாவேக்கா முன்னணியில் இருக்குது. பெரம்பூரில் தாவேக்கா முன்னணியில் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இத்தனை தலைவர்களில் எந்த தலைவர்கள் வந்து இதுக்கு அடுத்த 5 வருடத்தை தமிழகத்தை ஆளப்போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். குளத்தூரில் வந்து தாவேக்கா விஎஸ் பாபுங்கிறவங்க வந்து 25,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கா இப்போது நிலவரப்படி தாவேக்கா 110 தொகுதியிலும், அதிமுக 76லும், திமுக 48லும் முன்னணியில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கா செல்வம்ங்கிறவங்க முன்னணியில் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்டாலின் வந்து 20,000 வாக்குகள் பெற்று பின்னணியில் இருக்கிறாரு. மெஜாரிட்டி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 118 சீட்டு வேணும். ஒரு கட்சி இல்லாட்டி ஒரு கூட்டணி கட்சி வந்து 118 சீட்டோட எடுத்து ஜெயிச்சா அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். இப்போதைய நிலவரப்படி அதிமுக 76லும், தாவேக்கா 110லேயே வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதியில் 118 எடுத்தால் வெற்றி நம்மளுக்கு வந்து வெற்றி அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும். அந்த கட்சியில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து முதலமைச்சராக யார் முன்னணியில் வரான்னு நம்ம அந்த கட்சியை வந்து முடிவு பண்ணும். ஓகே, தாவேக்கா இது வரைக்கும் 110, அதிமுக 76, திமுக 48 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.